ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கிராவிடேஷன் சாப்டர்ஸில் கூடிய அசைன்மெண்ட் கொஷின்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது சேட்டலைட்ஸை பற்றியான கொஷின். ஸோ ஃபஸ்ட் நான் அதை முதல்ல இலஸ்ட்ரேட் பண்ணி ஆகணும். சேட்டலைட்ஸை நம்ம ஃபண்டமெண்டலாக ரெண்டாக பிரிக்கலாம். இது பூமியோட நார்த் போல், பூமியோட சவுத் போல்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஈக்குவேடர். ஸோ திஸ் த ஈக்குவேடர். அண்ட் பிஎஸ்எல்வி சேட்டலைட்டை பொறுத்தவரை போல்ஸ் டு போல்ஸ் இப்படி ரிவால்வ் ஆகும் பூமியை, பிஎஸ்எல்வி சேட்டலைட்டாக இருந்ததுன்னா. இது ஜிஎஸ்எல்வினா அலாங் த ஈக்குவடரல் பிளேன் என்ன இருக்குன்னா அது பூமியை சுற்றி வரும், இப்படி சுற்றி வரும். ஓகே, இது ஜிஎஸ்எல்வி சேட்டலைட். ஏன் இந்த ரெண்டு சேட்டலைட்டும் டிஃப்ரெண்ட் மேனர்ஸில் பூமியை சுற்றி வருதுன்னு பார்த்தோன்னா, பிஎஸ்எல்வி சேட்டலைட்டோட பர்பஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்காக பூமியோட அந்த வெதர் கண்டிஷன், அந்த பூமியோட டோப்போகிராஃபி, ஓஷனோகிராஃபி, அண்ட் எப்போ வெதர் வரும், எப்போ ஹரிகேன் வரும், எப்போ சுனாமி வரும், இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணுற சேட்டலைட் தான் பிஎஸ்எல்வி சேட்டலைட். ஸோ இந்த பிஎஸ்எல்வி சேட்டலைட்டோட ஆல்டிடியூட் எப்படி இருக்குன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். இட்ஸ் லோ ஆல்டிடியூட் சேட்டலைட்ஸ். லோ ஆல்டிடியூட் சேட்டலைட்ஸ். உங்களுக்கு கெப்லஸோட தேர்டில் படிச்சிருப்பீங்க. ஆல்டிடியூட் கம்மியாக இருக்குது அப்படின்னா டைம் பீரியட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். பிகாஸ் T squared is proportional to the R cube. இதுதான் கெப்லஸோட தேர்ட் லா, கரெக்ட்? அப்போ உங்களுக்கு R கம்மியாக இருக்குன்னா டைம் பீரியடும் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அண்ட் ஸோ இப்போ பிஎஸ்எல்வி சேட்டலைட்டோட டைம் பீரியட் ஜென்ரலாக இந்த ரேஞ்சஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 100 minutes ரேஞ்சில் இருக்கும் பிஎஸ்எல்வி சேட்டலைட்ஸை பொறுத்தவரை. ஓகே, பட் ஜிஎஸ்எல்வியை பொறுத்தவரை ஜிஎஸ்எல்வி, ஜியோ ஸ்டேஷ்னரி. ஜியோனா பூமின்னு அர்த்தம், ஸ்டேஷ்னரினா பூமியிலேருந்து பார்க்குற ஒருத்தவனுக்கு அந்த சேட்டலைட் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி தெரியும் ஆல் த டைம். இப்போ இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் இப்போ இந்தியா எங்கே இருக்குன்னா எக்ஸாக்டாக 24 hours கழித்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு 2π ரேடியன் சுற்றி மறுபடியும் அதே பொசிஷனுக்கு வந்திருக்கும், கரெக்டாக? அப்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தன் பார்க்குறான், அந்த சேட்டலைட் அவனுக்கு ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி எப்போவுமே தெரியுதுன்னா அந்த சேட்டலைட்டும் அதே டைம் பீரியட், அதே 24 hours ஆஃப் டைம் பீரியடில் ஒரு ஃபுல் ரெவல்யூஷனை முடிச்சுருந்துருக்கணும். அப்போ ஜிஎஸ்எல்வியோட டைம் பீரியட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 24 hours. ஓகே, பட் பிஎஸ்எல்வியோட டைம் பீரியட் இட் வில் பி வெரி லெஸ், ஒரு 100 minutes ரேஞ்சஸில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜிஎஸ்எல்வியோட டைம் பீரியட் 24 hours இருக்கு இல்லையா? அப்போ அதோட ஆல்டிடியூட் எப்படி இருக்கும்? பிகாஸ் T squared is proportional to the R cube. அப்போ T அதிகமாச்சுன்னா ஆரும் என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ ஜிஎஸ்எல்வி சேட்டலைட் பூமியிலேருந்து ஒரு 36,000 kilometer ஹைட்டில் தான் பூமியை சுற்றி வரும். பட் பிஎஸ்எல்வின்றது பூமிக்கு வெரி க்ளோஸராக, லைக் ஒரு 120, ஒரு 130 ஒரு 140 kilometer ஹைட்லேயே என்ன இருக்கும்? பூமியை சுற்றி வந்துட்டுருக்கோம். ஓகே, இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ அந்த சொன்ன லாஜிக் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னா இந்த சொல்லிக்கூடிய எல்லா ஆப்ஷன்ஸும் மேட்ச் ஆகும். ஸோ அப்போ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். இதை ஆன்சர் இருக்கணும். See the second question. See, gravitational forceன்றது மியூச்சுவல் ஃபோர்ஸ். இது ஒரு கேபிட்டல் எம்னு வச்சுக்கலாம், இது ஸ்மால் எம்னு வச்சுக்கலாம். இந்த கேபிட்டல் எம் ஸ்மால் எம் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதோ இந்த ஸ்மால் எம் கேபிட்டல் எம் மேலே த சேம் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் தான் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அதுதான் நியூட்டனோட யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன், F = G(m)m/r². இந்த ஃபோர்ஸுன்றது இட்ஸ் மியூச்சுவல் ஃபோர்ஸ். இது ரெண்டு பாடி மேலேயும் ஆக்ட் ஆகும். அண்ட் ஸோ அப்போ இது எஃப், இது வேறு ஒரு F' அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ் என்னது? ஈக்குவல். ஸோ அப்போ F/F' அதான் கேட்டிருக்காங்க கொஷினில். ஸோ இதோட ரீசனாக இருக்கும் 1 தான் வரும். அப்போ 1:1. அப்போ செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் என்ன? 1:1 தான் ஆன்சராக இருக்க முடியும். பிகாஸ் கேபிட்டல் எம் மேலே ஸ்மால் எம் எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை எஃப்னு வச்சுக்கிட்டோன்னா, ஸ்மால் எம் மேலே கேபிட்டல் எம் எக்ஸப்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் F' வச்சுக்கிட்டோன்னா அந்த ரெண்டோட ரீசன் என்னன்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ இட்ஸ் 1:1. See the third question. இதான் பூமின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பூமியோட ரேடியஸ் ஆர், கேபிட்டல் ஆர். அண்ட் பூமியோட சென்டர்லேருந்து ஒரு ஆறுன்ற ரேடியல் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்டில் கிராவிடேஷனல் ஆக்சலேஷனுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா G = G(m)m)r/r³ வரும். சார் GM கேபிட்டல் எம் வராது, சார் ஸ்மால் எம் வராது, கேபிட்டல் எம் மட்டும் தான் வரும். G(r/r³ வரும். ஸோ அப்போ பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் எப்படி வேரி ஆகும்னா இட் வில் வேரி இன் திஸ் வே ஒன்லி. அப்போ ஜியும் ஆரும் இங்கே கேபிட்டல் ஜின்றது கான்ஸ்டன்ட், எம்ன்றது மாஸ் ஆஃப் த பிளானட், இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். அண்ட் கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் த பிளானட், இட் இஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஒன்லி வேரியபிள் என்ன? ஸ்மால் ஆர்.
ஸோ அப்போ G is varying in linear way with the changes of R. ஸோ அப்போ G is proportional to the R. இது ரெண்டுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சா எப்படி இருக்க போகுது? ஸோ அப்போ Gக்கும் Rக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா the graph is going to looks like this. ஓகே, புரிஞ்சுதா? Now we can move on to the question number 4. பூமி இருக்கு. Just see that. இதான் பூமின்னு வச்சுக்கோங்க. பூமியிலேருந்து ஒரு பாடி லான்ச் பண்ண போகிறோம். அப்வர்ட்ஸில் என்ன ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோன்னா ரூட் ஆஃப் ஜிஆர்ன்ற ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோம். ஓகே, த மேக்ஸிமம் ஹைட் அட்டன் பை இட். அப்போ அது எவ்வளோ மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேரும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஸோ லெட்ஸ் சே அது மேக்ஸிமம் ஹைட்டை போய் சேருதுன்னு இங்கே வச்சுக்கலாம். இந்த ஹைட்டை ஹச் மேக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஹைட் தான் கேட்டிருக்கான் லிட்டரலாக. அண்ட் இந்த பாடி ஒரிஜினலாக பூமியோட சர்ஃபேஸில் இருந்தது. ஸோ ஓகே, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்களேன். இந்த பாடி நான் லான்ச் பண்ண பின்னாடி அது ஃப்ளை ஆகிட்டு இருக்கப்போ அந்த பாடி மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் கிராவிட்டி அப்படின்றது இட்ஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஒரு பாடி மேலே கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த பாடியோட மெக்கானிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஐடியா. இந்த ஐடியாவை தான் நம்ம எக்கச்சக்கமான இடங்களில் யூஸ் பண்ணுவோம். இன்க்ளூடிங் எஸ்கே ஸ்பீடோட டெரிவேஷன் அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீடோட டெரிவேஷனுக்கும் இது தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா நம்ம இங்கே 2 ஸ்டேட் பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேட் பாயிண்ட், இது 1ன்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு ஸ்டேட் பாயிண்ட், இது 2ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு கைனடிக் எனர்ஜியோட லான்ச் பண்ணியிருக்கேன். லெட் வி கால் இட் as a KE1. இங்கே ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, அது U1 வச்சுக்கலாம். அண்ட் இது ஃபைனலாக இங்கே வந்து சேர்றப்போ அது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை போய் சேருதுன்னா அந்த மொமெண்ட்டில் அதோட ஸ்பீடு என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். ஸோ அப்போ கைனடிக் எனர்ஜி அட் ஸ்டேட் பாயிண்ட் 2 is 0, பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி தேர். நமக்கு தெரியும் கிளியராக டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் த ஸ்டேட் பாயிண்ட் 1 ஷுட் பி ஈக்குவல் டு த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் த ஸ்டேட் பாயிண்ட் 2. இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணாலே நமக்கு என்ன கிடச்சிரும்? வி கேன் ஏபிள் டு கெட் த சொல்யூஷன். ஓகே, இப்போ இதை எப்படி ஈக்குவேட் பண்ணி எப்படி சொல்யூஷன் எடுக்கிறேன்னு பாருங்கள். அப்போது இந்த ஸ்டேட் பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த பாயிண்ட், இந்த மாஸ் வந்து பூமியோட சர்ஃபேஸ்லேயே இருக்குது. ஸோ அப்போ சென்டர்லேருந்து கேபிட்டல் ஆர்ன்ற தூரம் தள்ளி இருக்குது. அப்போ இந்த பாயிண்டில் பொட்டன்ஷியல் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னா -G M m/r. தான் ஸ்டேட் பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி என்னென்னு பாருங்களேன். KE1 வேல்யூ என்ன? KE1 is equal to ½ m v². v² போல் என்ன போட்டுக்கலாம்? GRன்னு போட்டுக்கலாம். பிகாஸ் வியோட வேல்யூ என்ன? √GR. அப்போ v² வேல்யூ என்ன? GR. ஸோ அப்போது இது ஸ்டார்டிங் பாயிண்டில் அது லான்ச்சிங் பிளேஸில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் கைனடிக் எனர்ஜி, இது ரெண்டோட சமேஷன் அது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய் சேருது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஸோ அங்கே KE2 என்ன நமக்கு தெரியும், இட்ஸ் ரெடிலி 0. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்கே இருக்கும். அது கிரவுண்ட்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? ஹச் மேக்ஸ்ன்ற ஹைட்டில் இருக்குது. அப்போ சென்டரில், அர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? -GMM/r + h maxன்ற ஹைட்டில் இருக்குது. இஸ் இட் ரைட்? இதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போது ஓகே, we know gravitational acceleration at in Gன்றது இட்ஸ் gravitational acceleration at the surface level. அப்போ GM/r² இது எழுதிக்கலாம். அது இஸ் இட் ரைட்? GM/r² இது எழுதிக்கலாம். அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். -G m/r + m, இந்த ஜிக்கு பதில் GM/r² ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வில் பி ஹேவிங் திஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போது இந்த ஆர் கேன்சல் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது -GMM/r, இது 1/2 GMM/r. அப்போ ஐ கேன் டேக் த GMM/r இஸ் ஏ காமன் ஃபேக்டர். காமன் இடத்த இங்கே என்ன வந்துடும்? -1 வந்துடும். இங்கே +1/2ன்னு வந்துடும். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு -GMM/r + h maxன்னு இருக்குது. ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபர்தரானா இதுவும் கேன்சல் ஆஃப் ஆயிரும் கம்ப்ளீட்டாக. ஸோ -1 + 1/2 இட்ஸ் -1/2. இஸ் இட் ரைட்? ஸோ இப்போ -1/2 r ஈக்குவல் டு -1/r + h max. ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். நோ டேக் த ரெசிப்ரோக்கல் ஆன் இதர் சைட். அப்போ என்ன வந்துடும்? 2r ஈக்குவல் டு r + h maxன்னு வந்துடுது.
அப்போ ஹச் மேக்ஸோட வேல்யூ என்ன? ஹச் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்போ பூமியிலேருந்து எவ்வளோ ஹைட் வரைக்கும் அந்த பாடினால் போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹச் மேக்ஸோட வேல்யூ இட் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த எர்த் இட் செல்ஃப். ஸோ அப்போது இதுதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஓகே, பூமி இருக்கு. பூமியை ஒரு ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட் சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி அது எவ்வளோ ஹைட்டில் சுற்றி வருதுன்னா பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து 6R, அப்போ சென்டர்லேருந்து 7R. புரியுதா? இது 6R, இது R. பூமியோட சென்டர்லேருந்து அந்த சேட்டலைட் எவ்வளோ ஹைட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு? 7Rன்ற ஹைட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த சேட்டலைட்டுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும். இட்ஸ் GSLV சேட்டலைட். ஸோ பட் த டைம் பீரியட் ஆஃப் த GSLV satellite is 24 hours. So I can write from the Kepler's third law T squared is equal to KR cube. அப்போ T squaredக்கு பதிலாக 24 போட்டுக்கலாம். 24 square equal to KR cubeக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 7R whole cube போட்டுக்கலாம் for first case. The time period of the another satellite, இன்னொரு சேட்டலைட் இருக்குது. அந்த சேட்டலைட் சென்டர்லேருந்து 3.5 hour தூரத்தில் சுற்றி வந்துட்டுருக்கு பூமியை. ஸோ இந்த சேட்டலைட்டோட டைம் பீரியட் T டேஷ்னு வச்சுக்கலாம். அப்போ T டேஷ் ஸ்கொயர் ஈக்குவல் டு K 3.5 R கியூப்னு எழுதிக்கலாம் ஃப்ரம் த கெப்லர்ஸ் தேர்ட் லா. அப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 டிவைட் பை ஈக்குவேஷன் 1 போடுங்க. போட்டிங்கன்னா யூல் பி கெட்டிங் த T டேஷ் வேல்யூ தான். அதான் கேட்குறாங்க. கரெக்ட். அந்த ஸ்மால் அந்த லெஸர் ஆல்டிடியூடில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சேட்டலைட்டோட டைம் பீரியட் தான் கேட்குறான். ஸோ அதை கெட் பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் ஃபேக்ட். அப்போ T டேஷ் ஸ்கொயர் பை 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3.5R divided by 7R whole power cubeன்னு போட்டுக்கலாம். அதை இதை கேன்சல் ஆஃப் பண்ணுறேன்னா I'll be getting 1/2. ஸோ அப்போ T dash square equal to 24 square by என்ன வந்துடுது 2 power 3, it's 8. கரெக்ட், இட்ஸ் 8. இப்போ ரெண்டு பக்கமும் நமக்கு T dash தான் வேணும். ஸோ அப்போ T dash is equal to ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. மேலே 24 வந்துடும், கீழே √8ன்னு வந்துடும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா √8 4 into 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போது 2√ன்னு எழுதிக்கலாம். அதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா 12/√ன்னு வந்துடுச்சு. இதை மேலேயும் கீழேயும் √12 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். த வேல்யூ ஆஃப் த ஈக்குவேஷன் மே நாட் சேஞ்ச். கரெக்ட். அப்போ என்ன வந்துடும்? 12√2/2னே வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா ஐ வில் பி கெட்டிங் 6√2. ஸோ அப்போ த டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 6√2 hours. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கணும். Okay, now we can move on to the next question. See, next question பாருங்க. Okay, பூமி இருக்கு. A particle is projected vertically upwards from the surface of the earth with the kinetic energy. Okay, என்ன ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோன்னா அதோட kinetic energy is equal to 1/4 of the minimum value needed for it to escape. Okay, K மினிமம். இதை எப்படி எடுத்துக்கலான்னா இங்கே பாருங்களேன். ஒரு பாடியை எஸ்கே ஸ்பீடில் லான்ச் பண்ணது தான் அது பூமியை விட்டு பர்மனெண்ட்டாக வெளியே போகும். அப்போ எஸ்கே ஸ்பீடில் லான்ச் பண்ணுறப்போ அதுக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி இருக்குன்றது தான் KE மினிமம். ஸோ அந்த KE மினிமத்துக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன வரும்? KE மினிமம் ஈக்குவல் டு ½ mVE². ஸோ வின்றது எஸ்கே ஸ்பீடை மீன் பண்ணுது. ஸோ எஸ்கே ஸ்பீடில் லான்ச் பண்ணுறப்போ அந்த பாடிக்கு என்ன கைனடிக் எனர்ஜி இருக்குன்றது தான் KE மினிமம். அந்த KE மினிமத்தில் 1/4 ஆஃப் த ஸ்பீடில் தான் நம்ம இந்த பார்ட்டிகில் லான்ச் பண்ணுறோம். இப்போ இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் போகும்ன்றதான் கொஸ்டின். ஸோ வி நோ த எக்ஸ்பிரஷன்ஸ். எஸ்கே ஸ்பீடுக்கான ரிலேஷன்ஷிப் தெரியும். எஸ்கே ஸ்பீட் ஆஃப் த பிளானட் இஸ் ஈக்குவல் டு √2gm/rன்னு வரும். அப்போது V² பதில் என்ன போட்டுக்கலாம்? 2gm/rனே போட்டுக்கலாம். அதை இதுதான் KE மினிமம். ஓகே, இட்ஸ் எ மினிமம் ஸ்பீட் வித் விச் வி லான்ச். It's a minimum energy with which we should launch a particle so that it can never return back to the earth. இதை சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா எனக்கு என்ன வந்துடுது? gmm/rன்னு வந்துடுது. இதுதான் KE மினிமம். இந்த KE மினிமத்தில் 1/4 ஆஃப் த கைனடிக் எனர்ஜி தான் இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். ரைட் நவ் அந்த பார்ட்டிகிள் கூடிய கைனடிக் எனர்ஜி என்ன? KE ஈக்குவல் டு 1/4 ஆஃப் திஸ். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இது லான்ச்சிங் பிளேஸில் கூட கைனடிக் எனர்ஜி.
இது அப்படியே போயிட்டே இருக்குது இந்த பார்ட்டிக்கல். அது ஒரு சர்டன் ஹைட்டை போய் சேருது. அப்போது இதோட கைனடிக் எனர்ஜி ஜீரோவாக மாறிடுது. இதுக்கு அப்போ அதுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜியை வச்சு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், ஹைட்டை கெட் பண்ணிட முடியும். அகெயின் இங்கேயும் நீங்கள் அந்த ப்ரீவியஸ் யூஸ் பண்ண அதே யூஸ் பண்ண போகிறோம். இது ஸ்டேட் பாயிண்ட் 1ன்னு வச்சுக்கலாம், இது ஸ்டேட் பாயிண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸ்டேட் பாயிண்ட் 1 அண்ட் ஸ்டேட் பாயிண்ட் 2 ரெண்டுலேயுமே எனர்ஜி எப்படி இருக்கணும், டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இட் ஷுட் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். பிகாஸ் இந்த பாடி மூவ் ஆகிட்டு இருக்கப்போ அந்த பாடி மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அப்போ ஸ்டேட் பாயிண்ட் 1க்கு அந்த இடத்துல கூட டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன, இந்த ஸ்டேட் பாயிண்ட் 1 எங்கே இருக்குது, பூமியோட சர்ஃபேஸ்லேயே இருக்குது. அப்போது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு -GMM/Rன்னு வந்துடும். கைனடிக் எனர்ஜி இப்போ தான் டெரைவ் பண்ணியிருந்தோம். கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, 1/4GMM/R வந்துடுது. ஸோ தேட் ஷுட் பி ஈக்குவல் டு தி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் த செகண்ட் ஸ்டேட் பாயிண்ட். செகண்ட் ஸ்டேட் பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி என்ன, 0. அண்ட் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும், லெட்ஸ் சே தட் அது பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ஹச்ன்ற ஹைட் வரைக்கும் அந்த பாடி போயிருக்குன்னு வச்சுக்கோங்க. பூமியோட சென்டரில் அப்போ எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கும், R+Hmaxன்ற தூரம் தள்ளியிருக்கும். சப்போ அது அந்த பாடியோட அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணியிருக்கப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு வரும் -GMM/R+Hmaxன்னு வந்துடும். ஓகே, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வரும், இது மேலே கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ -4 + 1 இட்ஸ் -3 GMM/4Rன்னு வந்துடுது, which is equal to -GMM/R+Hmax. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஆல் டுகெதர் மைனஸ் will get cancel. So I got a 3/4R equal to 1/R+Hmax. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 3R + 3Hmax is equal to 4R. இது இந்த பக்கம் கொண்டு வாங்க. 3Hmax is equal to Rன்னு வந்துடும். அப்போ Hmaxோட வேல்யூ என்ன வந்துடுது, இட்ஸ் ஈக்குவல் டு R/3. ஸோ R/3 should be the answer. ஓகே, அவங்க இந்த ஹைட்டை சர்ஃபேஸ்லேருந்து மெஷர் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ ஹவ் டேக்கன் லைக் திஸ். சர்ஃபேஸ்லேருந்து இந்த பாடியோட ஃபைனல் ஹைட்டை Hmaxன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ வி காட் த Hmax வேல்யூ, இட்ஸ் ஈக்குவல் டு R/3. See the next question. ஓகே, இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க. a satellite revolving around the earth. ஓகே, ஒரு சேட்டலைட் பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி E0ன்னு சொல்லிட்டான். அப்போது அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, அதோட டோட்டல் எனர்ஜி என்ன, அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். அண்ட் இட் இஸ் ஸோ கிளியர், ஒரு பாடி பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு, ஒரு சர்டன் ரேடியஸில் சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னா, அண்ட் இட் ஷுட் மெயின்டைன் சம் சர்டன் மினிமம் ஸ்பீட். அந்த மினிமம் ஸ்பீட் தான் என்னென்னு சொல்லுவோம், ஆர்பிட்டல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ V0 ஈக்குவல் டு √Gm/Rன்னு வரும். இதுதான் ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இந்த ஸ்பீடோட மூவ் ஆகிட்டு அந்த சேட்டலைட் இருந்தால் தான் இட் கேன் ஸ்டே இன் தட் ஆர்பிட்டல். ஸோ அப்போ அந்த சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜி தான் E0ன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்கான். கைனடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன, K ஈக்குவல் டு ஆஃப் இந்த சேட்டலைட்டோட மாஸ் எம்னு வச்சுக்கலாம். அப்போ ஆஃப் M × V0². இட்ஸ் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட். இதுதான் E0ன்னு சொல்லி கொஷனில் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ ஆஃப் M V0² பதில் என்ன போட்டுக்கலாம், GM/Rனே போட்டுக்கலாம். ஸோ அப்போ E0ஓட வேல்யூ என்ன வந்துருச்சு, E0 ஈக்குவல் டு GMM/2Rன்னு வந்துருச்சு. இஸ் இட் ரைட்? இது கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ, அந்த சேட்டலைட்டோட கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ. அந்த சேட்டலைட்டோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன வரும்னு பாருங்களேன். சி, இந்த சேட்டலைட் சென்ட்ரலேருந்து 6 தூரம் தள்ளி இருக்குது. அப்போ இதோட கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன, -GMM/Rன்னு வந்துடும். அண்ட் இந்த ரெண்டு எனர்ஜியை கூட்டினா தான் நமக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அந்த டோட்டல் எனர்ஜி என்ன வருதுன்னு பாருங்கள், -GMM/R + GMM/2R. இது மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ த டினாமினேட்டர் will become same. -2 + 1 இட்ஸ் மைனஸ். ஸோ -GMM/2Rன்னு வந்துடும். ஸோ இதை பாருங்களேன். அப்போ டோட்டல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்குது,
இட்ஸ் ஐடென்டிக்கல். கரெக்ட். அப்போ டோட்டல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் ஐடென்டிக்கலாக இருக்குது, பட் டோட்டல் எனர்ஜி நெகட்டிவில் இருக்குது. அதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகணும்? ஐ கேன் சே தட் கைனடிக் எனர்ஜியை நம்ம E நாட்னு வச்சுக்கிட்டோன்னா டோட்டல் எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் E நாட். ஓகே, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அப்போது லிட்டரலாக இஸ் இட் ரைட்? பிகாஸ் அந்த ஒரு கேஸில் மட்டும்தான் இந்த டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்குது? மைனஸ் E நாட்டாக இருக்குது. ரிமைனிங் கேஸஸ் எல்லாமே தப்பாக இருக்குது. அப்போ அதுதான் கரெக்டாக ஆன்சராக இருக்கணும். பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன வருதுன்னு பாருங்களேன். சி, இந்த எக்ஸ்பிரஷன்ஸை, அதாவது கைனடிக் எனர்ஜியை நான் -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வருதுன்னு பாருங்கள். -2 இன்ட்டு gmm/2rன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. திஸ் 2 will get cancel. I'll be having the potential energy afterwards. அப்போ -2 E நாட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். யா, ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 2 is the answer. Okay, now move on to the next question. இதான் சூரியன் வச்சுக்கோங்க. the distance of the planet from the sun. ஓகே, இது ஃபஸ்ட் பிளானட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிளானட்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன் வந்து 10⁻12 மீட்டர், அண்ட் இன்னொரு பிளானட்டோட டிஸ்டன்ஸ் வந்து 10⁻11 மீட்டர். ஓகே, தென் ரேஷியோ ஆஃப் தியர் டைம் பீரியட் என்னென்னு கேட்டிருக்கான். ஸோ இதை ஃபஸ்ட்டு பாடின்னு வச்சுக்கலாம், பிளானட்னு வச்சுக்கலாம். இது செகண்ட் பாடின்னு வச்சுக்கலாம். ஸோ we know that t squared is proportional to the r cube. அப்போ t1 squared is proportional to the r1 cube. Similarly, t2 squared is proportional to the r2 cube. Divide these two. அப்போ t1 by t2 whole square is proportional to r1 by r2 whole power cube. ஓகே, அப்போ t1 by t2 ரேஸ் தான் கேட்டிருக்கான். அப்போ t1 by t2 ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். பிகாஸ் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் சேம் ஃபார் போத் கேசஸ். அதனால் ஸோ அப்போ r1ஓட வேல்யூ என்ன வருது? 10⁻12. r2ஓட வேல்யூ 10⁻11 ஹோல் பவர் கியூப் போடுங்க. இது 10 வந்துடும், 10⁻3 வந்துடும். அப்போ t1 by t2 ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 10⁻3 வந்துடுது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா t1 by t2 இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுது? 10⁻3/2 வந்துடுது. ஸோ விச் கேன் பி ரிட்டன் அஸ் இதை 10 × 10 × 10 எழுதிக்கலாமா? கரெக்ட். ஹோல் ரூட்னு எழுதிக்கலாம். இந்த 3 10க்கு ஒரு 10 மட்டும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ 10√2ன்னு வந்துடும். அப்போ t1 by t2ஓட ரேஷியோ என்ன வருது? 10√2ன்னு வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 should be the answer. Question number 9 பாருங்கள். எஸ்கே ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கல் கொடுத்துட்டாங்க. எஸ்கே ஸ்பீடு வந்து 11.2 km/s. ஓகே, ஒரு பாடியை இந்த ஸ்பீட் மாதிரி ட்வைஸ் ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோம். அப்போ லான்ச்சிங் ஸ்பீடு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்வைஸ் அ டைம். ஸோ விச் இஸ் 2v. தி ஸ்பீட் ஆஃப் த பாடி ஃபார் அவே ஃப்ரம் த எர்த். ஸோ ஃபார் அவே அப்படின்றது உங்களுக்கு இது இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பிளானட்டில் இருந்து ஒரு பாடியை சர்டன் ஸ்பீடில் லான்ச் பண்ணிட்டோன்னா அது இந்த பிளானட்லேருந்து வெரி வெரி ஃபார் அவே போன பின்னாடி ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகிட்ருக்கோம் இல்லையா, தட் ஸ்பீட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீட். ஸோ அதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஸ்பீட் மைனஸ் எஸ்கே ஸ்பீட் ஹோல் ஸ்கொயர்னு வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வில் ஷோ யூ தட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஹியர். இங்கே இருக்குது பாருங்கள். v square minus v square. Okay, இது இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ். You can see here. Okay, I'm going to use this formula.
அப்போ இங்கே என்ன வந்துடும், ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அங்கே விக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், 2vன்னு போட்டுக்கலாம். போட்டாச்சுன்னா ஐ மே கெட் மை ஆன்சர் தென் ஈஸிலி. என்ன வரும், ரூட் ஆஃப் வி ஸ்கொயர்டுக்கு பதிலாக 2vன்னு போட்டோன்னா 2v ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர்னு வந்துடும். விச் இஸ் என்ன வரும், 4v ஸ்கொயர் மைனஸ் வி ஸ்கொயர் இட்ஸ் 3v ஸ்கொயர்னு வந்துடும். ரூட் ஆஃப் ரூட் 3vன்னு வந்துடும் ஃபைனல் ஆன்சர். ஓகே, வியோட வேல்யூ நமக்கு தெரியும், இட்ஸ் 11.2. ரூட்டோட வேல்யூ தெரியும் 1.732 இன்ட்டு வியோட வேல்யூ 11.2 km/s. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்கள். I will tell you the value. I am doing these calculations. So 1.732 multiplied by 11.2, 19 point something வருது, 19.4. ஸோ அப்போது என்ன வருது, இன்டர்ஸ்டெல்லர் ஸ்பீடோட வேல்யூ என்ன, இட் இஸ் 19.4 km/s. Okay, now we can move on to the next question. Okay, we have the two planets. They have the same average mass density. The planet oda density same சொல்லட்டான். ஓகே, பட் அதோட ரேஷியோ ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸோட ரேஷியோஸ் கொடுத்துனா 1:2 இருக்குண்டு. இதோட ரேடியஸ் ஆர்னா இதோட ரேடியஸ் 2r இருக்கு. தென் ஒன்லி r/2r என்ன வரும், 1:2 வரும். ஓகே, இந்த மாதிரி ரேடியஸ் வந்து r/2rன்ற மாதிரி இருக்குது. அப்போ த ரேஷியோ ஆஃப் தியர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இந்த பிளானட்டோட கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், இந்த பிளானட்டோட கிராவிடேஷனல் ஆக்சலேஷன் சர்ஃபேஸில் எவ்வளோ இருக்கும், அதான் கேட்டிருக்கான். ஓகே, இது எப்படி கெட் பண்ணுறேன்னு பாருங்கள். we know that gravitational acceleration at the surface level g equal to capital G m by r ஸ்கொயர்டுன்னு வரும். இதுதான் ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. பட் நம்ம இங்கே மாஸை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணலான்னா density into volume is called as mass. ஓகே, அப்போ g mக்கு பதில் என்ன போட்டுக்கலாம், density of the planet rho, volume of the planet என்ன 4/3 pi r cube வந்துடும், divided by r square. This r squared, this r square will get cancelled. I got a g equal to capital G rho 4/3 pi r வந்துடுது. அப்போது ஜியும் ஆரும் எப்படி இருக்கு, இட் இஸ் ப்ரப்போர்ஷனல். ஓகே, அப்போ ஃபார் ஃபர்ஸ்ட் கேஸ், சின்ஸ் ஃபார் போத் கேஸ் த டென்சிட்டி இஸ் சேம், density is constant for both case, g is also constant for both case. அப்போ it is so clear g is proportional to the r. ஓகே, அப்போ ரேடியஸ் எந்த ரேஷியோவில் இருக்கோ கிராவிடேஷனல் ஆக்சலேஷனும் இந்த சேம் ரேஷியோவில் தான் இருக்க முடியும். அப்போ g1/g2 is equal to r1/r2 வந்துடும், which is equal to 1/2. ஸோ obviously g1/g2 என்னது 1/2 தான். Question number 11 பாருங்கள். The kinetic energy of the planet in an elliptical orbit. ஓகே, இங்கே பாருங்கள், இதான் சன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ஒரு பிளானட் சுற்றி வந்துட்டுருக்கு. இதுதான் மேஜர் ஆக்சிஸ். ஓகே, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை சின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட்டை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இதுதான் சன்னோட பொசிஷன். ஓகே, அந்த பிளானட்டோட கைனடிக் எனர்ஜியை டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் கொடுத்துட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜியை கேஏன்னு வச்சுக்கிட்டாங்க, இதை கேபின்னு வச்சுக்கிட்டாங்க, இதை கேசின்னு வச்சுக்கிட்டாங்க. ஓகே, ஏசின்றது மேஜர் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, எஸ்பின்றது இந்த மேஜர் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக வரைஞ்ச ஒரு லைன். அப்போ எங்கே கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஸோ கிளியர். அண்ட் சி, இந்த ஏன்ற பாயிண்ட் தான் சன்னுக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கும். பிகாஸ் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த எலிப்ஸ் வி நோ, இதை இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா பெர்ஹீலியன் சொல்லுவோம், இந்த பொசிஷனை பெர்ஹீலியன் சொல்லுவோம். சிமிலர்லி இந்த சின்ற பாயிண்ட் தான் இந்த சன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும், இட்ஸ் கால்ட் அஸ் அஃபீலியன். ஸோ அப்போது இது சூரியன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்குன்னா இந்த இடத்துல சூரியன் ரொம்ப பக்கத்தில் இருக்குன்னா இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போது இங்கே கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி மோர். இங்கே இது இந்த பாயிண்ட் சின்ற பாயிண்ட்
சூரியன்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. அப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்கணும்? அதிகமாக இருக்கணும். அப்போ கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கணும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இந்த பின்றது ரெண்டுக்கும் இடைப்பட்டது. ஸோ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியும் அவரேஜாக இருக்கும், கைனடிக் எனர்ஜியும் அவரேஜாக இருக்கும். அப்போ இருக்கிறதுலே கைனடிக் எனர்ஜி எங்கே கம்மி, எங்கே அதுக்கு அடுத்து, எங்கே அதுக்கு அடுத்து? கைனடிக் எனர்ஜி இஸ் மோர் அட் சி, சாரி, கைனடிக் எனர்ஜி இஸ் மோர் அட் ஏ, next to that B, next to that C. It should be the adder. So option 1 is logically correct. ஒரு பிளானட் வந்து ஒரு சன், ரைட், இதான் பிளானட்னு வச்சுக்கோங்க, இதான் சூரியன் வச்சுக்கலாம். ஓகே, ஒரு பிளானட் வந்து சன் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு கேட்டிருக்கான். The total energy of the planet is negative at all points on its trajectory. ஓகே, ஒரு பிளானட் அந்த சன்னை சுற்றி வந்துட்டுருக்குனாலே ஓகே, அதோட டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி நெகட்டிவ். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜி நமக்கு என்ன வந்துச்சு? ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜி என்ன வந்துச்சு? வி காட் தட் ஆன்சர்ஸ் இன் நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த சேட்டலைட் வந்து அந்த பிளானட்டோட பவுண்டடாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஈக்குவலான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை, அப்போ இந்த சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜியே இட்ஸ் -gmm/2r இல்லையா? அப்போ அதுக்கு ஈக்குவலான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நான் கொடுக்குறேன்னா இந்த சேட்டலைட்டோட எனர்ஜி என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். ஸோ அப்போ when the energy of the satellite became 0, it is no longer bounded to the particular planet. So it can start to move on its own. ஓகே, அதே ஐடியா தான் இங்கேயும், எக்ஸாக்டாக அதே ஐடியா தான் இங்கேயும். அப்போது ஒரு பிளானட்ஸ் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்குன்னா அதோட டோட்டல் எனர்ஜி இட் ஷுட் பி நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஈக்குவலான ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான் இல்லையா? த டோட்டல் எனர்ஜி ஆஃப் த பிளானட் இஸ் நெகட்டிவ் அட் ஆல் பாயிண்ட்ஸ், இது கரெக்ட் தான். நெட் டார்க் ஆன் த பிளானட் அபவுட் த சன் இஸ் 0, இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போமே. சன் எர்த் இது ரெண்டோட சென்டர் டு சென்டர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் கிடைக்கும் இல்லையா? இட்ஸ் கால்ட் அஸ் ரேடியல் லைன். ஸோ அலாங் த ரேடியல் லைன் ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வில் ஆக்ட். ஸோ அப்போது சன்னோட பார்வையில் பூமியோட பொசிஷன் வெக்டர் இது தான், இட்ஸ் ஆர் வெக்டர். அப்போ ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் ஆர் கிராஸ் எஃப் போட்டிங்கன்னா யூ மே கெட் த டார்க் ஆக்டிங் ஆன் த பிளானட்ஸ் கிடச்சிரும். ஸோ பட் வி நோ வெரி கிளியர்லி அங்கே ஆர் வெக்டரும் எஃப் வெக்டரும் 180 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அப்போ அதோட டார்க் வேல்யூ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பட் டவு ஈக்குவல் டு 0னா dl/dt is equal to 0. That tells you that L is constant. அப்போ net torque on the planet about the sun is 0, இது கரெக்ட் தான். because net torque about the planet net torque on the planet about the sun is 0, இது கரெக்ட் தான். நம்ம அதை ப்ரூவ் பண்ணோம் ஏன்ட்டு. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லீனியர் momentum of the planet is not conserved. it is correct. லீனியர் momentum இங்கே கன்சர்வ்டு கிடையாது, ஆங்குலர் momentum தான் கன்சர்வ்டு. பிகாஸ் இந்த இடத்துல பிளானட் இருக்கப்போ அதோட லீனியர் momentum இப்படி இருக்கும். ஓகே, அதோட ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி இது கிட்டக்க வரப்போ பயங்கரமான ஸ்பீடில் மூவ் ஆகும். ஸோ அதோட லீனியர் momentum வேல்யூ என்ன ஆகிருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ லீனியர் momentum இஸ் நாட் கன்சர்வ்டு குவான்டிட்டி, பட் ஆங்குலர் momentum இஸ் கன்சர்வ்டு. So all the 3 options are correct. All of this. Okay. See the next question. ஓகே, நம்ம ஒரு பிளானட்டை கன்சிடர் பண்ணிக்கலாம், பூமியை கன்சிடர் பண்ணிக்கலாம். பூமியோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடியை V0 ஸ்பீடில் லான்ச் பண்ணுறோம். இந்த V0ன்றது எஸ்கே ஸ்பீடை விட கம்மி. ஸோ அப்போ கண்டிப்பாக பூமியை விட்டு வெளியே போகாது பர்மனெண்ட்டாக. அப்போ ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் ஹைட் ஹச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது எப்படி கெட் பண்ணலான்னு பாருங்கள், லிசன். ஸோ இது ஸ்டேட்மெண்ட் 1, இது ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, அகெயின் நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே யூஸ் பண்ணலாம். About the total mechanical energy at the state point 1 is equal to the total mechanical energy at the state point 2. So mechanical energy into U1 plus KE1, U2 plus KE2.
ஓகே, u1க்கு பதில் என்ன போடலாம், மைனஸ் ஜி எம் எம் பை ஆர்னு போட்டுக்கலாம். ke1க்கு பதில் என்ன போட்டுக்கலாம், ஆஃப் எம் வி நாட் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். தட் ஷுட் பி ஈக்குவல் டு u2க்கு பதில் என்ன போட்டுக்கலாம். ரைட் நவ் அந்த பாடி மேக்ஸிமம் ஹைட்லாம் இல்லை, சம் ஹைட்டில் தான் இருக்குது. ஸோ ரைட் நவ் அதோட பொசிஷன் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த எர்த் என்ன வரும், ஆர் ப்ளஸ் ஹச் வரும். ஸோ இப்போ அதோட பொட்டன்ஷியல் இருந்துச்சு மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் ப்ளஸ் ஹச்னு வந்துடும். அங்கே அதோட ஸ்பீடை வின்னு வச்சுக்கலாம். ஸோ அதோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு வந்துடும். இஸ் இட் ரைட்? நமக்கு இந்த வி தான் வேணும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் ஜிஎம்எம் பை ஆர் இது எங்களுக்கு கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் ஜிஎம்எம் பை ஆர் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் ஆஃப் எம் வி நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர். எனக்கு வி தான் வேணும் லிட்டரலாக. ஓகே, அண்ட் இதை ஃபர்தராக ஒரு டைம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, 1 minute. Yeah, all the termsல m இருக்குது, ஸ்மால் m. ஸோ ஐ கேன் கேன்சல் த ஸ்மால் m. இந்த 2 கொண்டு வந்துடலாம். மைனஸ் 2gm பை ஆர் ப்ளஸ் 2gm பை ஆர் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் வந்துடும். ஹோல் ஈக்குவேஷன்ஸு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஓகே, நமக்கு தேவை இப்போ வி ஸ்கொயர் தான் வேணும். ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணணும். இது எப்படி பண்ணலான்னு பாருங்களேன். we know that இந்த குவான்டிட்டியை மேலேயும் கீழேயும் ஆறால் மல்டிப்ளை பண்ணலாம். இப்படி பண்ணுறப்போ இது என்ன ஆகும், மைனஸ் 2gm by r squared, gm by r squared, it is nothing but gravitational acceleration at the surface level. ஸோ இது மைனஸ் 2grன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனையும் மேலேயும் கீழேயும் ஆர் ஸ்கொயர்டால் மல்டிப்ளை பண்ணலாம். அதனால் ஆர் ஸ்கொயர் அப்படி பண்ணுறப்போ இந்த ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் இது எப்படி எழுதிக்கலாம், ஜின்னு எழுதிக்கலாம். ஸோ ஐ வில் பி கெட்டிங் ஏ ப்ளஸ் 2g ஆர் ஸ்கொயர்ட் பை ஆர் ப்ளஸ் ஹச்னு வந்துடுது. ப்ளஸ் வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். ஓகே, ஐ காட் எக்ஸ்பிரஷன் லைக் திஸ். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 2g r இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் 2g r ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஹச் ப்ளஸ் வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். இது உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 2g r ஸ்கொயர் மைனஸ் 2g h ப்ளஸ் 2g r ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஹச்னு வருது, ப்ளஸ் வி நாட் ஸ்கொயர் ஈக்குவல் டு வி ஸ்கொயர். இதை ஃபர்தராக நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்னா இந்த ரெண்டு குவான்டிட்டியும் கேன்சல் ஆஃப் ஆயிரும். I'll be having a minus of 2gh by r plus h plus v naught square equal to v square வந்துருச்சு. So I got the v formula now. v equal to root of v naught square plus minus 2gh by r plus h னு வரும். And I can able to modify this further. v naught square நாங்கள் 2gh இங்கே h காமன் எடுத்தனா r by h plus 1 வந்துடும். இந்த h can be cancelled off. So instead of doing that we can do this. 1 minute. இங்கே h இருக்கட்டும். I can take the r as a common. So 1 plus h by r னு வந்துடும். Yeah, in this sum I made one small mistakes in the steps.
So we will rectify that mistakes alone. After that we will do this calculations once again. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்ப மட்டும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், minus 2g r square and minus 2g r into hன்னு வரும், plus 2g r square. நான் இங்கே இந்த ஆரை மிஸ் பண்ணிட்டேன் ப்ரீவியஸாக, அதான் நான் பண்ண தப்பு. ஓகே, இப்போ இதுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்ப இது இதுவும் கேன்சல் ஆஃப் ஆயிரும். I'll be getting a minus 2g r h by r plus h plus v naught square equal to v square. இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா அப்போ v என்ன வந்துடும், v equal to v naught square minus 2g r h by இங்கே if I take r as a common, I'll be having 1 plus h by r னு வந்துடும். this r will get cancelled off. அப்போ yeah, v equal to this. Okay, v equal to v naught square minus என்ன வந்துடுது, v equal to v naught square minus 2gh by 1 plus h by r னு வந்துடுது. It should be the answer. Which options are matching? Answer C. Yeah, that's the right answer. Okay, we can go to the question number 14 now. Okay. ஓகே, ஒரு சேட்டலைட் இருக்குது, இதான் பூமின்னு வச்சுக்கோங்க. ஒரு சேட்டலைட் இருக்குது, சேட்டலைட்டோட மாஸ் ஸ்மாலம், ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த சர்க்குலர் ஆர்பிட்டோட ரேடியஸ் இட்ஸ் a 4re. ஸோ இந்த ஆர்பிட்டில் கூடிய சேட்டலைட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம், 7re ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதாவது 7re அப்படின்ற ரேடியஸ்க்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே, how much energy is required to transfer? ஸோ இப்போ இந்த சேட்டலைட்டை இந்த ஆர்பிட்டலேருந்து இந்த ஆர்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணணும் அதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆர்பிட்டல் கூட சேட்டலைட்டோட எனர்ஜி கெட் பண்ணிடலாம். இன்சியல் கெட் பண்ணிடலாம், ஃபைனல் கெட் பண்ணிட்டோம்னா ஓகே. அப்போ ஃபைனல் மைனஸ் இன்சியல் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி required to transfer that satellite from this orbital to that. நமக்கு டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம இங்கே ஆல்ரெடி டெரைவ் பண்ணியிருந்தோம்ல. வாட் இஸ் தட்? ஒரு ஆர்பிட்டிங் சேட்டலைட்டோட பொறுத்த வரைக்கும் டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் வந்துச்சு minus gmm by 2r வந்தது. ஐ கேன் ரெடிலி யூஸ் இட் ஹியர். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் அந்த சேட்டலைட்டோட இன்சியலாக அதுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, இன்சியல் இஸ் ஈக்குவல் டு minus gmm by 2rன்னு போட்டோம். இங்கே ஆரோட வேல்யூ என்ன, 4re. ஸோ இட்ஸ் 4re. இதுதான் இன்சியலான சேட்டலைட்டுக்கு இருந்த எனர்ஜி. ஃபைனலாக அந்த சேட்டலைட்டுக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குன்னு பாருங்கள், minus gmm by 2r. ஃபைனலாக சேட்டலைட்டோட அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஃப்ரம் த சென்டர், இட்ஸ் 7re. அப்போ 7re. ஐ கேன் சப்ஸ்டியூட் திஸ். இப்போ ஃபைனல் மைனஸ் இன்சியல் போட்டோன்னா எனர்ஜி ரெக்கார்டு கிடச்சிரும் எனக்கு. இப்போ minus gmm by 14re minus gmm by 8reன்னு வந்துடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், minus gmm by 14re plus gmm by 8re. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we may get our answer. ஓகே, இதுக்கு எல்சிஎம் எடுத்து என்ன வரும், 14 8, ரெண்டுக்கும் காமன் நம்பர்ஸ். We can cross multiply it. Minus 8gmm plus 14gmm by 14 into 8 என்ன வரும், 14 into 8 112. ஸோ 112 reன்னு வந்துடும், re ஸ்கொயர் சாரி. reன்னு வந்துடும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், minus 8 plus 14 it's 6, correct? So 6gmm
பை 112 REன்னு இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது 3 ஆயிரும். இது என்ன வரும் 56ன்னு வரும். இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோன்னா 3/56 we have it in option. ஸோ இதை ஆன்சர் தான் இருக்க முடியும். 14th கொஷினுக்கு ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஷின்ஸ் 15th கொஷின்ஸ்க்கு போகலாம். இட்ஸ் a last question in the assignment. If the see 15th கொஷின் பாருங்கள். பூமி இருக்கு, சேட்டலைட்டோட மாஸ் m0ன்னு வச்சுக்கலாம். இந்த சேட்டலைட் வந்து பூமியை சுற்றி வந்துட்டுருக்கு. பூமியிலேருந்து ஹச்ன்ற ஹைட்டில். If the mass of the earth is capital M and radius is capital R, then angular momentum of the satellite. அப்போ இந்த சேட்டலைட்டோட angular momentum என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். We know the formula for the angular momentum. இந்த சேட்டலைட் ஹச்ன்ற ஹைட்டில் ரீட்டைன் ஆயிருக்கணும்னா that satellite should maintain some velocity. That velocity is called as orbital velocity. We know the formula for orbital velocity. Orbital velocity is equal to என்ன வந்துடும் gm by r plus h. ஸோ அப்போ v0ஓட வேல்யூ இது தானா, மாஸ் தெரியும், v0 தெரியும், இதுலேருந்து மல்டிப்ளை பண்ணால் லீனியர் மொமெண்டம் கிடச்சிரும். அண்ட் the whole particle is moving with respect to the center of the earth. அப்போ with respect to the center of the earth angular momentum என்னென்னா L equal to mvrன்னு வரும். இட்ஸ் a formula. mக்கு பல்ல mனே போட்டுக்கலாம், vக்கு பல்ல you can substitute this gm by r plus h. ஆறுன்றதை இதை நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதான் சென்டர். இங்கே ஒரு பார்ட்டிக்கல் v0ன்ற ஸ்பீடில் mன்ற மாசுள்ள பார்ட்டிக்கல் ஆறுன்ற ரேடியஸில் சுற்றி வந்துட்டுருக்குன்னா ஓகே, அதோட ஆங்குலர் மொமெண்டம் L equal to mv0rன்னு வந்துடும். அதான் ஃபார்முலா. இங்கே ஆரோட பிளேஸில் என்ன இருக்குது r plus h. ஸோ r plus h இது சிம்பிளிஃபை பண்ணுறேன் ஃபர்தர்னா ஆங்குலர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m root of gm. இது r plus h, இது டிவைட் பை root of r plus h. ஸோ இது கேன்சல் ஆஃப் பண்ணுறப்ப I'll be having root of r plus hன்னு வந்துடும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆன்சர். ஓகே ஓகே செக்ஷன் பியில் கூடிய இந்த கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இது சன், இது பிளானட், ரெண்டு வரப்பட்ட கேப் r. இந்த பிளானட் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு வித் சர்டன் ஸ்பீட் v. ஓகே, இந்த பிளானட்டோட ஆங்குலர் மொமெண்டம் about the sun என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். we know the formula for it. L equal to mvr. ஓகே, mass of the planet m, speed of the planet is v, and அதோட radial distance is r. ஸோ இப்போ L is proportional to the r. we are not supposed to conclude in that way because சன்னோட இன்ஃப்ளூயன்ஸ்னால இந்த பிளானட் சன்னுக்குள்ளே உழுகாமல் சுற்றி வரணும்னா it has to maintain certain speed. அண்ட் ஸோ அந்த ஸ்பீட் என்னன்ற நம்ம கெட் பண்ணலாம். v equal to ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் v equal to gm by rன்னு வந்துடும். ஓகே, இந்த v கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் v L equal to m, vக்கு பதில் root of gm by rன்னு போட்டுக்கலாம் into r. ஸோ இதை கேன்சல் ஆஃப் பண்ண என்ன வரும் m root of gm, இது r பவர் r by r பவர் 1/2ன்னு இருக்குது. கேன்சல் ஆஃப் பண்ணுனா I'll be having a r power 1/2. ஸோ அப்போ L is proportional to the r power 1/2. It's going to be our answer. வெறும் பிளைண்டாக பார்க்குறப்ப L is proportional to the r அப்படின்ற மாதிரி தெரியும், பட் தட்ஸ் நாட் த கேஸ். பிகாஸ் அந்த பர்டிகுலர் பிளானட் ஒரு வின்ற ஸ்பீடில் ஒரு ஆறுன்ற ரேடியேஷன்ஸில் அந்த சன்னை சுற்றி வந்துட்டுருக்கு, சூரியனுக்குள்ளே விழுகாமல் சுற்றி வந்துட்டுருக்குன்னா இட் ஹேஸ் டு மெயின்டைன் சம் ஸ்பீட். ஸோ தட் ஸ்பீட் இஸ் டிபெண்டிங் ஆன் த ஆர். ஸோ அப்போ அந்த ஆரையும் உள்ளே கொண்டு வரோன்னா நமக்கு ஒரிஜினல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எல் அண்ட் ஆர் கிடச்சிரும். ஸோ இன் திஸ் கேஸ் இட்ஸ் ஆப்ஷன் 4. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இதே மாதிரி கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஸோ ஐ காட் போர்டு. ஸோ வி கேன் மூவ் ஆன் டு த கொஸ்டின் நம்பர் 3. இதுவும் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். இஸ் இட் ரைட்? யா, செக்ஷன் ஏழு இதே மாதிரி கொஷின்ஸ் ஒன்று ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம். நம்ம இங்கே இருக்குது பாருங்கள் இந்த கொஷின். சேட்டலைட்டோட மாஸ் சேம், they revolve in the orbit of radius ratio 1:2.
ஸோ அப்போ அதோட டைம் பீரியடோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகே, எனிஹவ் ஐ ட்ரை டு ஒர்க் அவுட் திஸ் தேர்ட் கொஷின் பிகாஸ் அவன் ஓகே ஜஸ்ட் சி தட் இதை பூமின்னு வச்சுக்கோங்க. 2 சேட்டலைட் இருக்குது. இது சேட்டலைட் 1, சேட்டலைட் 2. சேட்டலைட் 2ஓட அந்த ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் ஆர்னு வச்சுக்கலாம். சேட்டலைட் 2ஓட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் 2Rனு வச்சுக்கலாம். அப்போ தான் ரேடியஸோட ரேஷியோ என்ன வரும், 1:2 வரும். ஓகே, இந்த 2 சேட்டலைட்டும் சேம் டைம் பீரியடில் சுற்றி வந்துட்டுருக்கு. விச் மீன்ஸ் இது ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து முடிக்கிறதுக்கும் இது ஒரு ஃபுல் ரவுண்ட் அடித்து முடிக்கிறதுக்கும் சேம் டைம் தான் எடுக்குது. அப்போது என்ன கான்ஸ்டன்ட்ஸில் கேட்டிருக்கான் இங்கே பாருங்களேன். அப்போ இந்த பிளானட் இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு 2π ரேடியன் அடித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ, ஓகே, அதாவது 2π ரேடியனை ஒரு டீன்ற டைமில் கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளானட்டும் இங்கேருந்து ஆரம்பித்து அதே டைம் பீரியடில் 2π ரேடியனை கவர் பண்ணுதுன்னா இந்த 2 பிளானட்டோட ஆங்குலர் ஸ்பீட்ஸ் எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். ஆங்குலர் ஸ்பீட் சேமாக இருக்குன்னா லீனியர் ஸ்பீடு எப்படி ரிலேட்டாக இருக்கணும். இன்னோ தட் இந்த பிளானட்டோட ஸ்பீடை v1 வச்சுக்கலாம், இந்த பிளானட்டோட ஸ்பீடை v2 வச்சுக்கலாம். ஓகே, அப்போ v1 is equal to omega r for first planet. For second planet v2 equal to omega 2r2னு வரும், or 2r, it's 2r. ஓகே, because second planetோட radius of rotation 2r. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் v1 is equal to 2v2 v2 is equal to 2v1 வந்துடும். ஓகே, அப்போ லீனியர் ஸ்பீட் எப்படி இருக்குது, v1/v2 ரேஷியோ என்ன, v1/v2 v1/2v1. ஸோ you got 1:2 ரேஷியோ. இப்போ லீனியர் ஸ்பீட் எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 1:2ன்ற ரேஷியோவில் இருக்குது. ஆக்சலேஷன் என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பாருங்கள். சரி, இப்போ இந்த பிளானட் சுற்றி வரணும்னா there has to be the action of centripetal force. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னா v²/r, v1²/r1. ஸோ v1க்கான எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, ஸோ நம்ம இதை ஆங்குலர் ஸ்பீட் ஃபார்மில் எழுதிக்கலாம். பிகாஸ் ஃபார் போத் ஆஃப் த பிளானட் ஆங்குலர் ஸ்பீட்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், கரெக்ட். ஸோ இப்போ a ஈக்குவல் டு ω²r² எழுதிக்கலாம், டிவைட் பை r². ஸோ இப்போது ஏயோட சென்ட்ரிபிள் ஆக்ஷன்ஸ்க்கான எக்ஸ்பிரஷன் a ஈக்குவல் டு ω²r வந்துடும். அப்போ a இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த r. அப்போ அந்த 2 பிளானட்டோட ரேடியஸோட ரேஷியோ வந்து 1:2ன்ற ரேஷியோவில் இருக்குன்னா அதோட ஆக்சலேஷனோட ரேஷியோவும் எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி a 1:2. Yeah, so all the options are correct. Option 4 should be the answer. Instead of the uniform spherical cell, gravitational field is 0. இதான் ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்குள்ளே கிராவிடேஷனல் ஃபீல்டுன்றதை அவங்க இன்டென்சிட்டி ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்டென்சிட்டிக்கான என்னது மீனிங் என்ன, நான் இங்கே 1 kg ஆஃப் மாஸை ஒரு யூனிட் மாஸை வச்சேன்னா அது எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுன்றதான் என்னது இன்டென்சிட்டி. ஸோ அப்போ ஆப்வியஸாக நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு உள்ள நீங்கள் எந்த ஒரு இடத்துல 1 kg வச்சாலும் ஆர் எனி மாஸஸை வச்சாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். அப்போது இன்டென்சிட்டி இன்ஸ்டெட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல் என்ன, 0. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் 2 அதுக்காக தப்புன்னு ஆயிடாது. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் 2 செக் பண்ணுங்கள். கிராவிடேஷன் பொட்டன்ஷியல் இஸ் சேம் எவ்ரிவேர். ஓகே, சி உங்களுக்கு இன்ஃபைனட்டில் இருந்த ஒரு யூனிட் மாஸை ரெஸ்ட் கண்டிஷன்லேயே சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ ஒக்டனை ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அதான் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். ஓகே, அண்ட் இதை ரெஸ்ட் கண்டிஷன்லேயே கொண்டு வரப்போ அந்த கிராவிடேஷனல் புல்லுக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் ஒரு ஆப்போசிட்டில் ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டே கொண்டு வந்திருப்பீங்க. பட் சர்ஃபேஸ்க்கு கொண்டு வந்த பின்னாடி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் உள்ளுக்குள்ளே போகிறப்ப என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்ளைட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ சர்ஃபேஸ் வரைக்கும் எவ்வளோ ஒர்க்கை ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வந்தீங்களோ அதே ஒர்க்கு தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கும் ஆயிருக்கும். இது புரியுதா உங்களுக்கு கிளியரா? ஐ வில் இல்லஸ்ட்ரேட் திஸ் ஒன்ஸ் அகைன். சி, பொட்டன்ஷியலோட டெஃபினேஷன்ஸை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் இந்த கொஷின்ஸை உங்களால் இந்த மாதிரி கூட கொஷின்ஸ் எதை வேணாலும் சால்வ் பண்ண முடியும். இதுதான் பூமின்னு வச்சுக்கோங்க. ஓகே, பூமியோட மாஸ் கேபிட்டல் வச்சுக்கலாம். ஓகே, இங்கே ஒரு இன்ஃபினிட்டின்னு வச்சுக்கோங்க. அதை இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு 1 kg மாஸை ரெஸ்ட் கண்டிஷன்லேயே கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ உக்டனை ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் அந்த லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து நான் அதை ரெஸ்ட் கண்டிஷனில் கொண்டு வரேன்னு என்ன அர்த்தம், நான் இப்போ கொண்டு வந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ரைட் நவ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பூமியை நோக்கி இழுக்கும்.
இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நான் ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அந்த பாடி ரெஸ்ட் கண்டிஷன்லேயே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அப்போ நான் இன்ஃபினிட்டில் இருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் நான் இந்த மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணி ஒரு அப்ளைட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியே ஒரு ஒர்க்கை பண்ணி நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதுதான் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல்னு சொல்லுவோம். பட் இப்போ உள்ளுக்குள்ளே போகிறப்போ இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸே கிடையாது. பிகாஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் 0. அப்போ என்னோட அப்ளைட் ஃபோர்ஸே என்னது 0. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து சர்ஃபேஸ் வரைக்கும் கொண்டு வரதுக்கு எவ்வளோ உட்டனை ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, அதே ஒரு தான் இன்ஃபினிட்டிலேருந்து இன்சைடு கொண்டு போகிறதுக்கும் ஆகும். ஸோ அப்போது சர்ஃபேஸில் என்ன வோல்டேஜ் இருக்கோ என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதே பொட்டன்ஷியல் தான் வில் பி ஹேவிங் ஆன் த இன்சைட் ரீஜன் ஆல்சோ. இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் இஸ் சேம் எவ்ரிவேர் இன்சைட் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல். ஃபோர்ஸ் இந்த டெஸ்ட் மாஸ் இன்சைட் த ஸ்பியர் இஸ் 0. இதுவும் கரெக்டு தான். ஸோ நான் முன்னாடி சொன்னது தான். அப்போ ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். ஓகே, ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு கிராவிடேஷனல் இன்டென்சிட்டிக்கும் ஆருக்கும் ஒரு கிராஃப் வரைகிறாங்க. இந்த கிராஃப் எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. சி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இதான் ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுன்னு வச்சுக்கோங்க. இதோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு வெளியே ஒரு ஆர் டிஸ்டன்ஸ், அந்த ஸ்பெரிக்கல் செல்லோட சென்டரில் இருந்து ஒரு ஆர் டிஸ்டன்ஸ் தள்ளி ஒரு யூனிட் மாஸ் நான் வைக்கிறேன்னா அது எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த இடத்துல ஃபீல் பண்ணும் அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி. ஸோ யூஸ்வலி நம்ம அலாங் த ரேடியல் டைரக்ஷன் ஒரு யூனிட் வெக்டர் டிஃபைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அதாவது ஒரு யூனிட் மாஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம என்னென்னு சொன்னோம், இன்டென்சிட்டின்னு சொன்னோம். ஸோ அப்போ இன்டென்சிட்டி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வாட், அதோட வேல்யூ ஜி கேபிட்டல் எம் ஸ்மால் எம்மோட வேல்யூ 1 divided by r square. Its value direction is minus of r cap. ஓகே, பிஎஸ் இன்டென்சிட்டியோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேப்புக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ இன்டென்சிட்டின்றது இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த யூனிட் மாஸ். ஸோ அப்போ ஐ வெக்டருக்கான ஃபார்முலா இது தான். அப்போ ஐ வெக்டர் இஸ் ஈக்குவல் என்ன வந்துடுது, ஜி மைனஸ் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப்னு வந்துடுது. ஓகே, அப்போ இந்த அவுட் சைட் ரீஜன்ஸ் ஸ்பெரிக்கல் செல்லுக்கு வெளியே இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இன்டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இது தான். இட்ஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். பட் ஆர் கம்மியாக ஓகே, ஆர் கம்மியாக இந்த ஓவரால் வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஐ திங்க் தே ஹவ் கிவன் த மேக்னிடியூட் கிராஃப், இன்டென்சிட்டியோட வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ தான் ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகும். பிகாஸ் அதர்வைஸ் ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் வில் நாட் மேட்ச். ஸோ இப்போ ஐ கேன் சே தட் இன்டென்சிட்டியோட வேல்யூ மட்டும் எடுத்திருக்கான். இன்டென்சிட்டியோட வேல்யூன்னு வரும் ஜிஎம் பை ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ கம்மியாக ஐயோட வேல்யூ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த கிராஃபை பாருங்களேன், ஆரோட வேல்யூ கம்மியாக ஐயோட வேல்யூ என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பட் ஒன்ஸ் நீங்கள் அந்த ஸ்பெரிக்கல் செல்லோட உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எந்த விதமான ஃபோர்ஸும் இருக்காது. அப்போ அங்கே இன்டென்சிட்டி என்னவாக இருக்கும், இட்ஸ் கோயிங் டு பி 0. நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு உள்ளே நீங்கள் 1 kg வச்சாலும் சரி இல்லை mkg வச்சாலும் சரி, இட் வில் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி ஃபோர்ஸ். அப்போ இன்டென்சிட்டி இஸ் 0 in the inside region of the spherical cell. அப்போ ஆரோட வேல்யூ கேபிட்டல் ஆரை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி என்ன இருக்குது, 0வாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 should be the answer. Question number 6 பாருங்கள். Okay, with this question we'll wind up. இந்த மாதிரி ஒரு ரிங் இருக்குது. ஓகே, ஒரு ரிங் ஷேப்பில் இந்த மாசஸ் இருக்குது. இந்த ரிங்கோட ரேடியஸ் ஆர்னு சொல்லியாச்சு, இதோட மாஸ் கேபிட்டல் எம்னு சொல்லியாச்சு. இங்கே ஒரு ஸ்மால் எம்ன்ற மாஸ் நம்ம ரெஸ்ட் கண்டிஷனில் ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கோம் பீன்ற பிளேஸில். ஸோ இது கிராவிடேஷனல் புல்னால நெருங்கி வருது, இப்படியே வருது. இப்போ இங்கே சின்ற பாயிண்ட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சு இந்த எம்ன்ற மாஸ். அப்படி வந்து சேரப்போ ஒரு கைனடிக் எனர்ஜியோடு வரும் இல்லையா, அந்த கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்குறான். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள், லிசன் கேர்ஃபுல்லி. ஃபஸ்ட்டு இந்த ரிங்குனால் ரைட், இந்த ரிங் இருக்கு இல்லையா,
இந்த ரிங் அப்படியே ரெஸ்ட்லேயே தான் இருக்குது, பட் ஒரிஜினலாக இந்த மாஸ் இங்கே இருந்துச்சு. ஸோ இட்ஸ் எ இனிஷியல் கான்ஃபிகரேஷன், இட்ஸ் எ ஃபைனல் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த இனிஷியல் கான்ஃபிகரேஷனோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னன்றதை கெட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா மாசஸில் இருந்தும், ஓகே, இந்த ரிங்கில் கூட எல்லா மாசஸில் இருந்தும் நம்ம கன்சிடர் பண்ண அந்த ஸ்மால் எம் எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கு? இது ஆர், கேபிட்டல் ஆர், இது என்னது √3r. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்ன வரும்? √r² + √3r whole square. I'll be getting a r² + 3r², it's a 4r² which is 2r. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும்? 2r. அப்போ இந்த ரிங்கில் கூட எல்லா இந்த கேபிட்டல் எம்ன்ற மாஸில் இருந்து நம்ம கன்சிடர் பண்ண ஸ்மால் எம் எவ்வளோ தூரம் தள்ளியிருக்குன்னா 2rன்ற தூரம் தள்ளியிருக்கு. அப்போ இது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் த இனிஷியல் கான்ஃபிகரேஷன் என்ன வரும்? -g கேபிட்டல் எம் ஸ்மால் எம் மாஸ் கிடப்பட்ட கேப் என்னது? இட்ஸ் 2r. இனிஷியலாக அந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்துச்சு, இங்கே ரிலீஸ் பண்ணுறப்போ இதோட கைனடிக் எனர்ஜி என்னது? இனிஷியல் கான்ஃபிகரேஷனில் 0. இப்போ இது மூவ் ஆகிட்டே வருது, இப்படி மூவ் ஆகிட்டே வருது, ஃபைனலாக இங்கே வந்து சேருது. இங்கே வந்து சேர்றப்போ இப்போது இந்த ஸ்மால் எம்ன்ற மாஸ் இந்த கேபிட்டல் எம்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளியிருக்கு? அப்போ யூ ஃபைனல் என்ன? -g கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை இப்போ இந்த கேபிட்டல் எம்முக்கும் ஸ்மால் எம்முக்கும் கிடைப்பட்ட கேப் என்னது? r தான். ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி ஹேவிங் சம் கைனடிக் எனர்ஜி. நவ் வி நோ இந்த மாஸ் நெருங்கி வர்றதுக்கு ரீசன் கிராவிடேஷனல் புல் தான். ஓகே, கிராவிடேஷனல் புல் தான். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுன்றது உங்களுக்கு இட்ஸ் எ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ மெக்கானிக்கல் எனர்ஜி at the initial point and at the final point should be the same. அதாவது total mechanical energy at the point P is equal to total mechanical energy at the point C. இது ஐடியா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? அப்போ UI + KEI is equal to U final + KE final. ஈக்குவேட் பண்ணுங்கள். UIக்கு பதில் என்ன போட்டுக்கலாம்? -GMM/2R + 0 equal to -GMM/r + KE final. KE final தான் கேட்டிருக்காங்க கொஷினில். ஸோ அப்போ என்ன வந்துடும்? -GMM/2r + GMM/r which is equal to KE final. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வந்துடும்? மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டான், பண்ணியாச்சுன்னா மேலே 2 - 1 இட்ஸ் 1. ஸோ GMM/2r is equal to KE final. ஸோ இப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன்ஸ் இது தான். விச் ஆப்ஷன்ஸ் ஆர் மேட்சிங்? ஆப்ஷன் 2 ஷுட் பி த ஆன்சர். ஓகே, இப்போது கொஷின் நம்பர் 7 பாருங்கள். ஐ திங்க் வி லிட்லி ஒர்க்ட் அவுட் ஆல் மாடல் கொஷின்ஸ் நவ். திருப்பி வந்த மாடலே வருது பாருங்கள். இப்போ இதுவும் ஒன்று, இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஞாபகம் இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட்டோட மாஸ் கேபிட்டல் எம், அந்த பிளானட்டோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இந்த பிளானட்டை ஒரு சேட்டலைட் சுற்றி வருது. இந்த சேட்டலைட்டோட மாஸ் ஸ்மால் எம். பிளானட்டோட ரேடியஸ் கொடுக்கலவங்க, ஆர்பிட்டோட ரேடியஸ் தான் கொடுத்துட்டாங்க. ஆர்பிட்டோட ரேடியஸ் தான் என்னது? ஆர். இப்படி சுற்றி வந்துட்டுருக்கப்போ அந்த சேட்டலைட் சம் ஆஃப் த எனர்ஜியை ஃப்ரிக்ஷன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒர்க்கஸ் பண்ணி இழந்துருச்சு. ஸோ ஆர்ஆர் இந்த ரேடியஸ் இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போது சுருங்கி r/2 ஆயிடுச்சு. இப்போ சேட்டலைட் லெஸர் ஆல்டிடியூடில் சுற்றி வந்துட்டுருக்கு. தி லாஸ்ட் எனர்ஜி என்னன்னு சொல்லி கேட்குறான். அப்போ சேட்டலைட்டுக்கு இனிஷியலாக ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, ஃபைனலாக ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா, ரெண்டையும் கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ எனர்ஜி லாஸ் பண்ணியிருக்குன்றது கிடச்சிரும். இப்போ இனிஷியல் என்ன? ஸோ இனிஷியலாக அந்த சேட்டலைட் பிளானட்டோட சென்டரில் இருந்து 6ன்ற தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆர்பிட்டில் சுற்றிட்டுருக்கு. அப்போது டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு -g கேபிட்டல் எம் ஸ்மால் எம் பை என்ன வந்துடும்? 2r. ஃபைனல் அதே சேட்டலைட் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் சுற்றி வந்துட்டுருக்கு? r/2ன்ற ரேடியஸில் சுற்றி வந்துட்டுருக்கு. அப்போது டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்துருந்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? the energy of the total energy of the orbiting satellite, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். where is that? இந்த இருக்குது பாருங்க, டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன்ஸ்.
using this only minus gmm by 2r. rன்ற ரேடியஸில் ஒரு பிளானட் சுற்றிட்டு இருக்குன்னா அந்த பிளானட்டோட டோட்டல் எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் மைனஸ் gmm by 2r. ஐம் யூசிங் தட் எண்ட் ரிசல்ட்ஸ் ஒன்லி ஹியர். இப்படி யூஸ் பண்ணுறப்ப என்ன வரும் 2 into ஆருக்கு பதில் என்ன போட்டுக்கலாம் r by 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப I'll be getting this. அப்போ எவ்வளோ எனர்ஜி லாஸ்ட்டாக இருக்கும் ei minus e final, இட்ஸ் எனர்ஜி லாஸ்ட். ஓகே, eiக்கு பதில் I can substitute minus gmm by 2r minus gmm by r which is equal to energy lost. இதை simplify பண்ணுங்க minus gmm by 2r plus gmm by r equal to energy lost. இதை மேலும் கீழியும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வந்துடும் 2 minus 1 it's a 1, so gmm by 2r is equal to energy lost. So option A should be the answer. Okay guys, with this lined up, thank you all.